வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள், இந்த திட்டத்தின்படி ஓய்வூதியம் பெறுவது எப்படி, இதில் எவ்வளவு பணம் டெபாசிட் செய்ய வேண்டும், யாரெல்லாம் சேர முடியும் போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஏழை தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை தீட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அமைப்பு சாரா துறைகளில் உள்ள ஊழியர்கள் ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன். நமது நாட்டில் இருக்கக்கூடிய பல வகையான தொழிலாளர்களும் ஊழியர்களும் மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளில் பணிபுரிகிறாங்க. அது தவிர அமைப்பு சாரா துறைகளிலும் பணிபுரிஞ்சு வராங்க. இன்னும் பலர் தினசரி கூலி வேலை செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வர்றாங்க. அவர்களுடைய சம்பளமும் நிலையானதாக இருப்பதில்லை. அவர்களுக்காகவே இந்த ஓய்வூதிய திட்டம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்காக பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனாவை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே 60 வயதிற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு அரசாங்கமே மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த தொழிலாளர்கள் ஓய்வூதிய பலனை பெறுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலவை தொழிலாளர்கள், ரிக்ஷாக்காரர்கள், விவசாயிகள், கட்டுமான தொழிலாளர்கள், செங்கல் சூளை தொழிலாளர்கள், குப்பை எடுப்பவர்கள், மற்றவர்களின் வீடுகளில் பணிபுரியும் பணியாளர்கள், நிலமற்ற தொழிலாளர்கள், செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள், லோடுமேன்கள், மதிய உணவு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா துறையை சேர்ந்த அனைத்து தொழிலாளர்கள் என அனைவருமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவுகளில் வரும் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டமானது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு ஏற்கனவே மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள தொழிலாளர்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். அதாவது குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பங்களிப்பு செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எவ்வளவு தொகையை டெபாசிட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் 18 வயதில் தொடங்கி இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய தொடங்கினாங்கன்னா அவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 55 டெபாசிட் செய்து 60 வயதுக்கு பிறகு 3000 ஓய்வூதியம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒருவர் 40 வயதில் தொடங்கி இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய தொடங்கினால் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 200 டெபாசிட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளிகள் டெபாசிட் செய்யக்கூடிய தொகைக்கு சமமான தொகை அரசாங்கத்தாலும் டெபாசிட் செய்யப்படுகிறது. மக்களே, தொழிலாளர்கள் வயதான காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை கௌரவமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.